அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் அமுல்படுத்தப்பட உள்ள 2 புதிய சட்டங்கள். இனி கம்பெனிகளுக்கு பணம் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. வெளிநாட்டவர்கள் நேரடியாக அரசுக்கு பணம் செலுத்தி விசா பெறும் புதிய சட்டம். மகிழ்ச்சியான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து ஃபேமிலி விசாவில் உள்ளவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு. அடுத்து குவைத் மற்றும் சவுதி அரேபியாவில் பிறைப்பாக்கும் கமிட்டி இன்று கூடுகிறது. அடுத்து குவைத் பயணிகளுக்கான ஒரு முக்கிய அறிவிப்பு. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் 2 புதிய சட்டங்கள் விரைவில் நடைமுறைக்கு வர உள்ளதாக குவைத்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் சபா அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார்கள். முதலாவது என்னவென்றால் ஃப்ரீலான்ஸ் விசா திட்டம். இந்த ஃப்ரீலான்ஸ் விசா மூலம் ஒரு வெளிநாட்டவர்கள் நேரடியாக விசாவுக்கான தொகையை குவைத் அரசிடம் வழங்குதல் ஆகும். இதற்காக ஒரு வெளிநாட்டவர் 750 முதல் 1000 குவைத் தினார் வரை அரசுக்கு பணம் செலுத்தி நேரடியாக விசாவை பெறலாம். அதாவது எந்த ஒரு நிறுவனத்துக்கும் இதற்கு சம்மந்தம் கிடையாது. விசாவை வியாபாரமாக்குவதை தடுக்கவே இத்தகைய புதிய விசா திட்டம் கொண்டு வரப்பட உள்ளதாக குவைத்தின் உள்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதாவது இதற்கான ஆய்வுப் பணிகள் தொடங்கப்பட்ட நிலையில் இன்னும் 2 மாதங்களில் இந்த புதிய சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளார்கள். அதுபோல இரண்டாவது புதிய சட்டம் என்னவென்றால் குவைத்தில் 18 வயது வரையிலான குழந்தைகளுக்கு டிபெண்டன்ட் விசா வழங்குவது விரைவில் தொடங்கப்படும் என தெரிவித்துள்ளார்கள். தற்போதைய சட்டப்படி 5 வயது வரையிலான குழந்தைகளுக்கு மட்டுமே டிபெண்டன்ட் விசாக்கள் வழங்கப்படுகின்றன. இந்த புதிய சட்டம் அமல்படுத்தப்பட்டால் குவைத்தில் குடும்பமாக வசிக்கின்ற ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பயனடைவார்கள் என துணை பிரதமர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதுபோல குவைத்தில் இக்காமா இல்லாமல் இருப்பவர்கள் மற்றும் இக்காமா இருந்து மற்ற கம்பெனிகளை இல்லீகலாக வேலை செய்யும் வெளிநாட்டவர்களை துணை பிரதமர் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். ஒரு வெளிநாட்டவர் விசா எக்ஸ்பைரி ஆகி பிடிபட்டு நாடு கடத்தப்பட்டால் மீண்டும் அந்த நபர் பார்த்தீங்கன்னா குவைத் மட்டும் கிடையாதுங்க, எந்த ஒரு அரபு நாடுகளுக்கும் செல்ல முடியாது. அதுபோல கடந்த ஆண்டில் மட்டும் சுமார் 39,000 வெளிநாட்டவர்கள் குவைத்தில் இல்லீகலாக வேலை செய்து பிடிபட்டு நாடு கடத்தப்பட்டுள்ளதாக துணை பிரதமர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதனால குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க குவைத்துக்கு வரவிருக்கும் புதிய நபர்கள் குவைத்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ செய்தால் மட்டுமே உங்களால் குவைத்தில் நிரந்தரமாக வேலை செய்ய முடியும். அடுத்த தகவல், குவைத் மற்றும் சவுதி அரேபியாவில் பிப்ரவரி 17ஆம் தேதியான இன்று மக்ரிப் தொழுகைக்கு பிறகு வானத்தில் பிறை கண்டறிவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். ஒருவேளை இன்று பிறை தென்பட்டால் நாளை பிப்ரவரி 18ஆம் தேதி முதல் குவைத் மற்றும் சவுதி அரேபியாவில் ரமலான் நோன்பு ஆரம்பமாகும். அப்படி இன்று பிறை தென்படாவிட்டால் பிப்ரவரி 19ஆம் தேதி முதல் ரமலான் நோன்பு தொடங்கப்படும் என அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதுபோல ஒமன் நாடு வானிலை ஆய்வு மையத்தின் கூற்றுப்படி இன்று பிறை தெரிய வாய்ப்பில்லை என்ற காரணத்தினால் பிப்ரவரி 19ஆம் தேதியான வியாழக்கிழமை முதல் ரமலான் நோன்பு ஒமன் நாட்டில் ஆரம்பமாகும் என அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. ப்ரோ, என்கிட்ட சிவில் ஐடி இல்லை, ஆனால் மொபைல் ஐடி மட்டும் இருக்குது, இதை மட்டும் வச்சுக்கிட்டு நான் ஊருக்கு போக முடியுமான்னு கேட்டிருக்காரு. தாராளமாக போகலாங்க. ஒன்று சிவில் ஐடி ஒரிஜினல் இருக்கணும், அப்படி இல்லை என்றால் மொபைல் ஐடி இருக்கணும். இந்த 2ல் ஒன்று இருந்தால் போதும். தாராளமாக குவைத்திலேருந்து ஊருக்கு போகலாம், மீண்டும் குவைத்துக்கு வரலாம். மாஃபி முஷ்கில எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. திருச்சி டு குவைத் 25,500 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 33 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 20,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 47 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 13,500 ரூபாய்க்கு குவைத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 21 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். சென்னை டு குவைத் 16,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 32 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 86 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 33 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினாரில் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 294 ரூபாய் 24 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 49 தினார் 623 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 45 தினார் 504 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கணும் என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.